என்ன எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிறீங்க? பிரசிடென்ட் வீட்டு பிரச்சனை என்னதும் உங்களால எதுவும் சொல்ல முடியலையோ? அந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இங்க எல்லாம் முடிஞ்சு உண்மையும் தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எப்படி என் கைக்கு கிடைச்சதுங்கிறதா உங்களுக்கு முக்கியமா போச்சா? அத தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யார் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்தது? நான் தான் அந்த வீடியோவை கொடுத்தேன். ஏய், உனக்கு எங்க குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண? ஏய், உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப என் பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கணும். வானதி வரமாட்டா, அவ இங்கதான் இருப்பா. ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரா? எவன் தாலி கட்டினானோ அவனே ஒண்ணும் பேசாம சும்மா நிக்கிறான். அவனை பெத்தவளே என் புள்ள அவ கூட வாழ மாட்டான்னு சொல்லிட்டா. நடுவுல நீ வந்து அவ இங்கதான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ என் பொண்ணு, ஒழுங்கா என் கூட அனுப்பி வச்சிருக்க. அதெல்லாம் முடியாது. என்ன மீறி அவளை எப்படி இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்க நானும் பாக்குறேன். ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? என் பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. வேண்டாம். யாராவது அவளை தொட்டீங்க, அதுக்கப்புறம் தொட்ட கை உங்க உடம்புல இருக்காது. ஐயோ, போலீஸ் ஜீப் சத்தம் கேக்குது. எதுக்கும் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். நம்மள பாத்துட்டா அவ்வளவுதான். நீ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் போலீஸ் வர சொன்னேன். சார், என் பொண்ணை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க சார். இத பாருங்கம்மா, இவங்க ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்கன்றதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. அதனால சட்டப்படி இவர் பொண்ணுக்கு நடந்த கல்யாணம் செல்லாது. இவர் பொண்ணை இவர் கூட அனுப்பி வைங்கம்மா. சார், என் புள்ள அவ கழுத்துல எல்லார் முன்னாடியும் தாலி கட்டியிருக்கான். அப்புறம் எப்படி சார் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் கோர்ட்ல வச்சு பேசிக்கங்கம்மா. அவர் கொடுத்திருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் செல்லாதுதான். அதனால பொண்ணை முதல்ல இவர் கூட அனுப்பி வைங்கம்மா.